எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறைய பேர் ஃபிஷ் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு முடி வந்து பிரமாதமாக இருக்கும், ஸ்கின்னும் பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து வெந்தயம் போடுவாங்க, எக் ஒயிட் போடுவாங்க. இதெல்லாம் வெரி நைஸ் மெத்தட்ஸ். அது ரொம்ப வருஷ காலமாக பண்ணிட்டு வராங்க. நிறைய ஃபேஸ் பேக்லேயே தெரியும், கியூக்கம்பர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வருது இல்லையா. இது அந்த காலத்தில் அப்படியே அந்த தோலை வைப்பாங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்ம ஃபுட் ரிலேட்டடாக இந்த டயட் மூலயமா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? டெஃபினட்டாம்மா. நம்ம பேலன்ஸ் டயட்டில் ப்ரோட்டீன் எடுத்து நம்ம ஹீமோக்ளோபினை கரெக்ட் பண்ணி இப்போ 10 கீழே இருந்தால் நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். எக்கச்சக்கமாக சுகர் எடுத்தால் மற்ற உணவை குறைச்சிடும். ஸோ ப்ரோட்டீன் குறைஞ்சா இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்க லைஃப் ஸ்டைல்ல ஹெல்த் பத்தின அவேர்னஸ் அதிகரிச்சிருந்தாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி அதுல இருக்க கன்ஃபியூஷனுமே அதிகரிச்சுதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு இருக்க கொஞ்சம் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தாரிணி கிருஷ்ணன் மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஓகே மேம். இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே ஸ்கின் ரிலேட்டடாக முக்கியமாக இருக்க ப்ராப்ளம் வந்து ஆக்னி. இந்த ஆக்னி வந்து டோட்டலாக ஹார்மோனல் இம்பேலன்ஸால் வர்றதா இல்லைனா வந்து டயட்ரி ப்ராப்ளம்ஸும் அதுக்கு ஒரு ரீசனா? ஹார்மோன் தான் மெயின் ப்ராப்ளம். பட் டயட்டில் நிறைய ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட் எடுத்தால் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகே. ஸோ ரூட் காஸ் ஹார்மோன் தான். பட் உணவில் நம்ம எப்படி சாப்பிட்றோம், இந்த மாதிரி வேண்டாததெல்லாம் நிறையா சாப்பிட்டா இன்னும் அது வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஓகே மேம். இந்த ஸ்கின் ஹெல்த்துக்கும் நியூட்ரிஷனுக்கும் இருக்க டைரக்டான கனெக்ஷன் என்ன மேம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். இது சாப்பிட்டாலே ஸ்கின் கிளியர் ஆகிடும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு இந்த பாலை நல்லா நீங்கள் காய்ச்சிட்டு மேலே கொஞ்சோண்டு ஏடு இருக்கும்ல, அதை கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து போடுவாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். வந்து இதே நார்த்தில் பார்த்தீங்கன்னா அதிலே கடலை மாவு போட்டுட்டு அதை ஃபேஸில் போடுவாங்க. ஸோ இது ஒரு க்ளோ மாதிரி கொடுக்கும். அதிலே சில பேர் மஞ்சப்பொடி லைட்டாக, ரொம்ப போட மாட்டாங்க, லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு போடுவாங்க. இது கிளியர் பண்ணிடும் அந்த ஸ்கின்ல போர்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்லாம். பட் இது வந்து ஆக்னே வரத்துக்கு முன்னாடி பண்ணணும். ஓகே. ஆக்னே வந்து அது சரியாக போகிற டைமில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதே இது பண்ணால் ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது லெமன் போடுவாங்க, ஸோ இது சுகர் வச்சு ஸ்க்ரப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கின்ல எப்படி ரியாக்ட் ஆகும்? லெமன் கூட டைரெக்டாக லெமன் போட மாட்டாங்க, இதான் மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ வந்து வெந்தயம் போடுவாங்க, எக் ஒயிட் போடுவாங்க. இதெல்லாம் வெரி நைஸ் மெத்தட்ஸ். அது ரொம்ப வருஷ காலமாக பண்ணிட்டு வராங்க. இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் சீவுறீங்க, அதோட தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கூட வச்சுக்கலாம். பூஷணிக்காய் தோல், வெள்ளரிக்காய் தோல், இந்த மாதிரி இதை வந்து ஸ்கின்ல வச்சாலே இப்போ உங்களுக்கு நிறைய ஃபேஸ் பேக்லேயே தெரியும், கியூக்கம்பர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வருது இல்லையா. இது அந்த காலத்தில் அப்படியே அந்த தோலை வைப்பாங்க. ஸோ அது கூலிங் எஃபெக்ட், சம்மர்லேயும் கூலிங் எஃபெக்ட் இல்லாட்டா கூட இட்ஸ் வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ உணவில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்களோ அது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஒமேகா 3 இருக்குது. ஓகே. இது ஹார்ட்டுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் நிறைய பேர் ஃபிஷ் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு முடி வந்து பிரமாதமாக இருக்கும், ஸ்கின்னும் பிரமாதமாக இருக்கும். அவங்க ஏஜ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 40 நினைப்பீங்க, ஆக்சுவலி 65-70 இருப்பாங்க. த ரீசன் இஸ் தே டேக் ஃபிஷ். பட் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணால் ஹெல்த்து கிடையவே கிடையாது. இதை வந்து குழம்பு ஃபார்ம், ஸ்டீம் ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணலாம், புட்டில் போடுறது அந்த மாதிரி பண்ணால் இட்ஸ் பெட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவா அவங்க கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏரியாவில் கூட ஸ்கின் நல்லாயிருக்கும். இந்த வெஸ்ட் பெங்கால்
அவங்களுமே நிறைய ஃபிஷ்ஷு பாயில் ஃபார்மில் எடுப்பாங்க, அவங்களுக்கு கூட ஸ்கின் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கின் அண்ட் ஃபிஷ் ஆர் omega-3. இப்போ வெஜிடேரியன் டயட் எடுத்திங்கன்னா உளுந்து அண்ட் வெந்தயம் இது ரெண்டும் ஹேஸ் சிமிலர் எஃபெக்ட். ஸோ அதனால தான் அதை டைரெக்டாக ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை உணவில் எடுத்தால் கூட இதில் நிறைய பெனிஃபிட். ஓகே மேம். இப்போ வந்து சுகர் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அது கொலாஜன் பிரேக் டவுனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படி டைரெக்டாக ரிலேட்டட் இல்லை. ஓகே. பட் எக்கச்சக்கமாக சுகர் எடுத்தால் மற்ற உணவை குறைச்சிடும். ஸோ ப்ரோட்டீன் குறைஞ்சா இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு. ஓகே மேம். அதே மாதிரி வந்து நம்ம நிறைய டயட்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு இல்லையா? இந்த கிராஷ் டயட் இதெல்லாம் பண்ணும்போது வந்து அது ஹேர் லாஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிரச்சனையை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா? 100% இருக்குது. ஏன்னா கிராஷ் டயட் என்ன மாதிரி டயட் சாப்பிட்றாங்க, அதில் வெஜிடபிள் ஃப்ரூட் குறைஞ்சிடுதா, ஃபைபர் குறைஞ்சிடுதா, இல்லை புரத சத்து குறைஞ்சிடுதா, இதெல்லாம் குறைஞ்சாலே ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா அது வந்து ஒன்லி மாவு சத்து சாப்பிட இல்லை. இப்போது சில பேர் வந்து நிறைய கொழுப்பு சத்து சாப்பிடுவாங்க, கொழுப்பு சத்து ப்ரோட்டீன், பட் அவங்களுக்கு மாவு சத்து போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். ஓகே மேம். இந்த ஹேர் ஃபால்னு பார்க்கும்போது முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வந்து இந்த அயன் டிஃபிஷியன்சியாலையுமே வந்து ஹேர் ஃபால் ஏற்படுதா? டெஃபினட்டாம்மா. ஏன்னா நம்ம பாடி என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு அயன் டெஃபிஷியன்சி வந்தால் உடம்புல ரத்த சோகை வரும், ஹீமோக்ளோபின் குறையும். ஹீமோக்ளோபின் எடுத்திங்கன்னா ஹீம்ங்கிறது அயன், குளோபின்ங்கிறது ப்ரோட்டீன். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து குறைஞ்சிடுச்சுன்னா இது வழியாக தான் ஆக்சிஜன்லேருந்து எல்லா நியூட்ரியன்ஸும் உடம்பு பூரா போகுது. பிரெயின் டு டோ வரலும் எல்லா இடத்துக்கும் போகிறது வந்து இது வழியாக தான். ஸோ இது குறைஞ்சிடுச்சுன்னா உடம்பு என்ன பண்ணோன்னா, எதெல்லாம் அந்தளவு முக்கியம் இல்லை, இப்போ ஹேர், நெயில்ஸு இதெல்லாம் இல்லாத ஒரு அந்த அளவு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதெல்லாம் ட்ராப் பண்ணும். ஏன்னா வந்து இது வந்து அதனால தான் ஹேர் ஃபால் ஜாஸ்தியாகும். ஓகே மேம். இப்போ வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்ம ஃபுட் ரிலேட்டடாக இந்த டயட் மூலயமா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? டெஃபினட்டாம்மா. நம்ம பேலன்ஸ் டயட்டில் ப்ரோட்டீன் எடுத்து நம்ம ஹீமோக்ளோபினை கரெக்ட் பண்ணி, இப்போ 10க்கு கீழே இருந்தால் நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகே. 10க்கு மேலே இருந்தால் டயட் வழியாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். டயட்டில் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் இது வாரத்தில் 2 தடவையாவது சாப்பிடணும். அதே மாதிரி கார்டன் கிரஸ் சீட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை எடுக்கலாம். இதை தவிர போமோகிரானட் இது ரொம்ப நல்லது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பீட்ரூட் வந்து ரெட் கலரில் இருக்குது, இதில் அயர்ன் ஜாஸ்தி இருக்குன்னு. கிடையவே கிடையாது. பேசிக்காக நீங்கள் வந்து எந்த அயர்ன் உணவு எடுத்தாலும் அது கூட பெரிய நெல்லிக்காய் இது எடுத்திங்கன்னா விட்டமின் சி, இது ரெண்டுமே சேர்ந்தாலே உங்களுக்கு வந்து பெட்டர் ஆகிடும் அயர்ன். அண்ட் நாட் ஓன்லி தட், விட்டமின் சி வந்து கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் விட்டமின் சி ரெகுலராகவே எடுங்க. இப்போ நம்ம எப்பவும் சொல்கிறதே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கே சோம்பேறித்தனம் வந்துடுச்சு, அவங்க பாட்டிலில் புழிஞ்சு விற்கிறாங்க. அது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதி கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணால் அதில் விட்டமின் சி போயிடும். அதனால ஃப்ரெஷ் லைம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், கட் பண்ணி உடனே யூஸ் பண்ணணும். அதுக்கு பதில் இந்த ஆம்லா ஓகே, இது வந்து ஆனால் பச்சையாக ரோவாக சாப்பிட்டா நிறைய பேருக்கு தொண்டை கட்டும், கோல்டு காஃபா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் இதை வேக வச்சு சால்ட் அண்ட் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்து இப்படி அழுத்தினிங்கன்னா 6லேருந்து 8 பீஸ் வரும். இதில் 2லேருந்து 3 பீஸ் ஒருத்தர் சாப்பிட்டா போதும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ கொலாஜன் பவுடர், பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருக்குமா? கரெக்ட். பட் உணவு வழியாகவே வந்துடும்மா. நம்ம ப்ரோட்டீனாக சாப்பிட்டா உடம்புக்குள்ளே கொலாஜன் ஃபார்ம் ஆக போகுது. நம்ம எதுக்கு கொலாஜன் பவுடராக எடுக்கணும்? அது டைஜஸ்ட் ஆகி திருப்பி அது ப்ரோட்டீனாக தானே வரப்போகுது. அதுக்கு பதில் நம்ம ரெகுலர் ப்ரோட்டீன் என்ன சாப்பிட்றீங்களோ அது சாப்பிட்டாலே போதும். ஓகே மேம். அதே மாதிரி இந்த ஸ்கின் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த ஆக்னியை வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது ஆக்னியை வந்து இன்னும் ப்ரொவோக் பண்ணும், இன்னும் வந்து அது அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போது இந்த காலகட்டத்தில் எந்த விஷயம் எடுங்க, பாலை நிறுத்திடுங்க, தயிரை நிறுத்திடுங்க, கோதுமையை நிறுத்திடுங்க, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அவசியம் இல்லைம்மா.
யாருக்காவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல, அதனால ஜாஸ்தி ஆகுன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா பண்ணலாமே வழிய ட்ரெடிஷ்னல் மெத்தடை பால் ஏடே தானமா போட்டாங்க. அதனால பாலை வந்து ஒரு சத்ருவாக பண்ணுறது அவசியம் இல்லை.